Hi students, இன்னைக்கு chapter 3 integral calculus 2ல exercise 3.2ல example 3.22, example 3.23 and example 3.24 பார்க்கலாமா? example 3.22 பாருங்க. A company receives a shipment of 200 cars every 30 days. From experience, it is known that the inventory on hand is related to the number of days. Since the last shipment I of x is equal to 200 minus 0.2x, find the daily holding cost for maintaining inventory for 30 days if the daily holding cost is rupees 3.5. ஒரு நிறுவனம் 30 நாட்களுக்கு ஒரு முறை 200 மகிழுந்துகளை பெறுகிறது. அனுபவத்தில் சரக்கு கையிருப்பு இருப்பு நாட்களுடன் தொடர்புடையது என தெரிகிறது. கடைசியில் பெறப்பட்ட சரக்கு முதலில் இருந்து I of x is equal to 200 minus 0.2x என்க. தினசரி சரக்கு தேக்க செலவு rupees 3.5 எனில் 30 நாட்களுக்கான மொத்த தேக்க செலவை தொகையிடல் மூலம் காண்க. given I of x is equal to 200 minus 0.2x, holding cost சரக்கு தேக்க செலவு கொடுத்துருக்காங்க இல்லையா, rupees 3.5. இந்த டெய்லி ஹோல்டிங் காஸ்ட் இஸ்ன்னு கொடுத்துருக்கா இல்லையா, இந்த ஹோல்டிங் காஸ்ட் கொடுத்துருக்கா பாருமா rupees 3.5, அது C1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 30 நாட்களுக்கான மொத்த தேக்க செலவு. ஃபைண்ட் த டெய்லி ஹோல்டிங் காஸ்ட் ஃபார் மெயின்டைனிங் இன்வென்ட்ரி ஃபார் 30 days. ஸோ அதை வந்து T அப்படின்னு எடுத்துக்கலாம், என்ன கிடையாது T அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஃபார்முலா பாருங்கள். மொத்த தேக்க செலவு டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு C1 இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் 0 to T I of x dx. ஸோ C1 தான் நமக்கு கொடுத்துருக்கா 3.5ன்னு, இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் 0 to 30 daysன்னு கொடுத்துருக்கா, அதுதான் T. அதனால் 0 to 13 போட்டாச்சு. I of x வந்து கொடுத்துருக்கா 200 minus 0.2x into dx. ஸோ இது இன்டெக்ரேட் பண்ணலாமா, 3.5 into 200 இன்டெக்ரேட் பண்ணால் 200x minus 0.2x இன்டெக்ரேட் பண்ணால் 0.2 into x squared by 2 ஓவர் த லிமிட் வந்து 0 to 30. இது சிம்பிளிஃபை பண்ணுவோம். 3.5 into 200, இந்த எக்ஸையும் அப்படியே போட்டுருவோம், அதோட வேல்யூவை 13 அப்பரோட தான். இதை 0.2 டிவைட் பை 2னா 0.1 இன்ட்டு 30 ஸ்கொயர்ட். 0 போய் போட்டிங்கன்னா 0 அப்படின்னு ஆகிடும். ஸோ 3.5 into 6000 இது மல்டிப்ளை பண்ணுறச்சு. இது வந்து 0.1 into 900. ஸோ 3.5 into 6000 minus 19 ஆகிடும், ஏன்னா 0.1ஓட மல்டிப்ளை ஆகும்போது 90. ஸோ 3.5 into 5910 இடாமா, அது 5910. ஸோ இதோட அது மல்டிப்ளை ஆகும்பொழுது நமக்கு அந்த மொத்த தேக்க செலவு டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் 20,685 கிடைக்குது. டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் மொத்த தேக்க செலவு 20,685. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.23 பாருங்கள். திரு அருள் என்பவர் ABC வங்கியில் ஒவ்வொரு ஆண்டிற்கும் rupees 10,000 ஆண்டிற்கு 10% கூட்டு வட்டியில்
5 ஆண்டுகளுக்கு செலுத்துகிறார். 5 ஆண்டுகளின் முடிவில் அவர் வங்கி கணக்கில் உள்ள மொத்த தொகை எவ்வளவு? e power 0.5 is equal to 1.6487. Mr. Arul invests rupees 10,000 in ABC Bank each year, which pays an interest of 10% per annum, compounded continuously for 5 years. How much amount will there be after 5 years? e power 0.5 is equal to 1.6487. ஸோ அந்த செலுத்தும் தொகை இன்வெஸ்ட் வந்து 10,000, தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கோங்க. அதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி 10% அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ 10/100 அப்படின்னு போட்டிங்கன்னா 1/10 வரும். தேர்ஃபோர் 0.1 அப்படின்னு போடுங்க. அதுதான் ஆர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? அதாவது டைரெக்டாக போட்டுட்டேன் 0.1ன்னு. ஆர் 1/10ன்னு போட்டுட்டு நீங்கள் 0.1ன்னு போடுங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 ஆண்டு முடிவில் என்னன்னு கேட்டிருக்கா. அதனால் n is equal to 5 அப்படின்னு போடுங்க. ஓகேவா? ஸோ ஆரோட வேல்யூ வந்து 0.1. அமௌண்ட் ஆஃப் annuity ஆஃப்டர் n பேமெண்ட்ஸ், தவணை பங்கீட்டின் மொத்த தொகை a is equal to integral over 0 to n p into e power rt into dt. a is equal to integral over nங்கிறது 5, pங்கிறது 10,000 into e power rங்கிறது தான் நம்ம 0.1ன்னு கண்டுபிடிச்சி வச்சிடணும், into t into dt. ஸோ 10,000 அப்படியே வெளியில் வச்சுக்கலாம். e power 0.1tயை இன்டகிரேட் பண்ண e power 0.1t divided by 0.1 over the limit வந்து 0 to 5. ஸோ அந்த 10,000 divided by 0.1 அப்படின்னு போடணும். போட்டிங்கன்னா 1 lakh ஆகிடும் அது. ஓகேவா? ஸோ e power 0.1, இந்த டீக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அப்பரை போட்டாச்சு 5ன்னு, அடுத்து லோயரை போட்டுடலாம். ஸோ இது 1 lakhன்னு ஆகிடும்ப்பா அது டிவைட் ஆகிறச்சா. e power 0.1 into 5 வந்து e power 0.5. மைனஸ் அது வந்து 0 ஆகிடும். e power 0னா அதோட வேல்யூ 1. 0.5க்கு நமக்கு கொடுத்துருக்கா. ஸோ 1 lakh இன்ட்டு e power 0.5க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கா? 1.6487 மைனஸ் 1. ஸோ நமக்கு செப்பரேட் ஆகிறச்ச 0.6487 கிடைக்கும். ஸோ 1 lakhோட அந்த 0.6487 மல்டிப்ளை ஆகும் பொழுது rupees 64,870 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அமௌண்ட் ஆஃப் annuity ஆஃப்டர் n பேமெண்ட்ஸ், தவணை பங்கீட்டின் மொத்த தொகை rupees 64,870. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.24 பாருங்கள். இன் இயர் 2000 வேர்ல்டு hold production was 2,547 metric tons and it was growing exponentially at the rate of 0.6% per year. If the growth continues at this rate, how many tons of gold will be produced from 2000 to 2013? e power 0.078க்கு 1.0811 கொடுத்துருக்கா. 2000 ஆண்டில் உலக தங்க உற்பத்தியின் அளவு 2,547 மெட்ரிக் டன்கள் மற்றும் தங்க உற்பத்தி ஆண்டிற்கு 0.6% பெருக்கு வீதத்தில் அதிகரிக்கின்றது. இதே விதத்தில் தொடர்ந்தால் 2000 இருந்து 2013க்குள்
எவ்வளவு டன்கள் தங்கம் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கும். ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமாப்பா. இந்த எக்ஸசைஸே வந்து ரொம்ப முக்கியம். 2 மார்க்கில் கேட்பாங்க, 3 மார்க்லேயும் கேட்பாங்க, 5 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ 2000 இந்த கோல்டு இந்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருந்திருக்குன்னா 2547 இருக்குது. அதை வந்து நம்ம P0ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இனிஷியலாக டைம் வந்து 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ T = 0ல் அந்த ப்ரொடக்ஷன் வந்து P0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். உற்பத்தி 2547 அப்படின்னு கொடுத்துருக்கா, அதை P0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. அடுத்து எக்ஸ்போன்ஷியல் அட் த ரேட் ஆஃப் 0.6% per year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டிற்கு 0.6% பெருக்கு வீதத்தில் அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. ஸோ பர்சன்டேஜுங்கிறனால டிவைடட் பை 100 போடுங்க. எக்ஸ்போன்ஷியலி அட் த ரேட் ஆஃப் 0.6% per year அதுதான் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்தது ஆண்டிற்கு 0.6% பெருக்கு வீதத்தில் அதிகரிக்கிறது. ஸோ பெருக்கு வீதம் = 0.6%. ஸோ அந்த பர்சன்டேஜுக்காக டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 0.006 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து ஆர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, இதில் கே அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த கோல்டு சம்முக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு வந்து கே அப்படின்னு எடுத்துக்கணும். அதை கன்சப்ஷன் ஆஃப் ஏ நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளத்தின் பயன்பாடு அப்படின்னு வரும்பொழுது அந்த வேல்யூ அந்த ரேட் இருக்கு இல்லையா, அதை வந்து கே அப்படின்னு எடுத்துக்கணுண்டாமா. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா (0 to t P0 × e⁻kt × dt). ஸோ P0 தான் கொடுத்துருக்கா 2547 × e⁻. கே தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் 0.006 × t × dt. இந்த 0 to t இருக்குது பாருங்கள், அந்த t தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 2013 2000 to 2013 அப்படின்னு கொடுத்துருக்கா. How many tons of gold will be produced from 2000 to 2013? 2000 2013க்குள் எவ்வளவு டன்கள் தங்கம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா இல்லையா. ஸோ 2013 2000 போச்சுன்னா 13. ஸோ டி கேபிட்டல் டி வந்து 13. ஸோ லிமிட் வந்து 0 to 13. ஸோ 2547 வெளியில் எடுத்துக்கோங்க. இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா e⁻0.006 t டிவைடட் பை 0.006 ஓவர் த லிமிட் வந்து 0 to 13. ஸோ 2547 டிவைடட் பை 0.006 இன்ட்டு e⁻0.006. இந்த டீக்கு ஃபஸ்ட்டு அப்பர் போட்டாச்சு 13, லோயர் வந்து 0 அப்படின்னு போட்டாச்சு. அப்பர் மைனஸ் லோயர். ஸோ இது டிவைட் ஆகிறச்ச 4,24,500 இன்ட்டு e⁻, இது மல்டிப்ளை பண்ணும்பொழுது 0.078 அப்படின்னு ஆகும். இது 0ட மல்டிப்ளை பண்ணுறச்ச 0. ஸோ 4,24,500 அப்படியே தான் இருக்கும். இந்த e⁻0.078க்கு தான் கொடுத்துருக்கா நமக்கு கொஷினில் 1.0811. e⁻0னா 1. ஸோ 4,24,500 இன்ட்டு 0.0811. இதோட இது மல்டிப்ளை ஆகும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,426.95 மெட்ரிக் டன்ஸ் அப்ராக்சிமேட்டிவ்லி. தோராயமாக 34,426.95 மெட்ரிக் டன்ஸ் அப்ராக்சிமேட்லி தோராயமாக கிடைக்கிது. சரிங்களா. இந்த எக்ஸசைஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்லையும் கேட்பா, 3 மார்க்லையும் கேட்பா, 5 மார்க்லையும் கேட்பா. நல்லா பார்த்து கோத்ரூ பண்ணிக்கணும்.